பாரதிதாசன் பல்கலைக்கழக ஓய்வூதியர் சங்கம் தலைவர். இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த அறப்போராட்டமானது பல ஆண்டுகளாக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி இந்த பல்கலைக்கழக வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருந்த பணியாளர்கள் ஓய்வு பெற்ற பின்னரும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகியும் 50க்கு மேற்பட்ட பணியாளர்களுக்கு இன்னும் ஓய்வூதிய பணப்பயன்கள் வழங்கப்படாத நிலையில் இங்கே நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம், நிர்வாகத்திடம் நாங்கள் அணுகி இவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஓய்வூதிய பணப்பயனை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற பொழுதல்ல, நிர்வாகம் தணிக்கைத்துறையிலிருந்து தணிக்கை சான்றிதழ் வரவில்லை, வந்ததும் தருகிறோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இதை தணிக்கைத்துறையிடம் அவர்கள்தான் கேட்க வேண்டும். இருந்தாலும் நாங்கள் தணிக்கைத்துறையிட உதவி இயக்குநரிடம் அணுகி தணிக்கை சான்றிதழ் கேட்கின்ற பொழுது தன்னிச்சையாக இவர்கள் சில ஊதிய நிர்ணயம் செய்து கொடுக்கின்ற காரணத்தினால் எங்களால் இதை வழங்க முடியவில்லை என்று அவர்கள் மறுக்கிறார்கள். இவ்வாறு இந்த நிர்வாகமும் தணிக்கைத்துறையும் போட்டி போட்டுக்கொண்டு காலதாமதப்படுத்துவதற்காகவே வேண்டுமென்றே இந்த நிலையை உருவாக்கி வைத்துள்ளார்கள். இந்த நிலையின் காரணமாக கிட்டத்தட்ட இன்றைக்கு 50 குடும்பங்கள் ஓய்வூதிய பணப்பயன் பெறாமல் அல்லல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் மிகவும் வருத்தத்தக்கது ஒன்று என்று சொன்னால், ஓய்வு பெற்ற பணியாளர் 2 பேர் இறந்தும் கூட அந்த குடும்பத்திற்கு இன்னும் பணப்பயன் சென்றடையவில்லை. அதிலும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கியும் கூட இந்த நிர்வாகம் இன்னும் அவர்களுக்கு ஓய்வூதிய பணப்பயனை வழங்காமல் மறுத்து வருகின்றன. இந்த நிலை இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் கும்பகோணத்தில் இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை அரசு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குகின்றார்கள். அந்த பல்கலைக்கழகத்திற்கு இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து 50 கோடி நிதியும் 50 பணியாளர்களை அங்கே அனுப்பி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாக கேள்விப்படுகின்றோம். அப்படி அனுப்பி வைக்கின்ற பணியாளர்களுக்கு இந்த பல்கலைக்கழக நிதியிலிருந்தே ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் அரசு கூறியிருப்பதாக அறிய வருகின்றோம். மேலும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக உறுப்பு கல்லூரிகள் தொடங்கப்பட்டு அந்த கல்லூரிகள் எல்லாம் இன்றைக்கு அரசு கல்லூரியாக மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகியும் அந்த கல்லூரிகளில் பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கு பல்கலைக்கழக நிதியிலிருந்தே ஊதியம் வழங்குவதற்கு அரசு பலமுறை இந்த பல்கலைக்கழகத்திடம் ஆணையிட்டு உத்தரவிட்டு அந்த ஆணையை இந்த பல்கலைக்கழகம் ஏற்று பலமுறை இந்த பல்கலைக்கழக நிதியிலிருந்து அந்த உறுப்பு கல்லூரிகளுக்கு ஊதியத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது தொடர்ந்து இந்த ஊதியம் வழங்குவதை நாங்கள் இது நிதி நெருக்கடியில் இந்த பல்கலைக்கழகம் இருக்கின்றது. ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஓய்வூதிய பணப்பயன்கள் வழங்கப்படாத நிலையில் நீங்கள் இதுபோன்ற நிதியை வீணடிக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 1 ஆண்டு காலமாக அந்த நிதியை வழங்காமல் இருந்த அந்த ஊழியர்களுக்கு பணம் வழங்காமல் இருந்ததை இப்பொழுது குறிப்பிட்ட ஒரு காலத்திற்குள் அந்த ஊழியர்களுக்கு, அதாவது கான்ஸ்டன்ட் காலேஜில் பணியாற்றுகின்ற அந்த ஊழியர்களுக்கு நீங்கள் உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருக்கின்றன. இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லை. துணைவேந்தர் குழுவினுடைய அந்த அமைப்பாளரே கல்வியியல் கல்லூரியினுடைய கமிஷனராக இருக்கின்றார்கள். அவர் ஒரு IAS அதிகாரி, அரசு துறையை சார்ந்தவர். அவரே இது பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு இந்த நிதி நெருக்கடி இருக்கின்ற பல்கலைக்கழகத்துக்கு அரசிடமிருந்து நிதியை பெறாமல் இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வரக்கூடிய கொஞ்சம் அந்த வருவாயிலிருந்து இந்த பல்கலைக்கழக பணியாளர்களுக்கு ஊதியமும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பென்ஷனும் வழங்கி கொண்டிருக்கிற அந்த நிலையில் இன்றைக்கு அதையும் மீறி உறுப்பு கல்லூரியில் பணியாற்றுகின்ற ஓராண்டுக்கு அவங்களுக்கு ஊதியம் வழங்க உத்தரவிட்டிருக்கின்ற எண்ணி பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த பல்கலைக்கழகம் மிகவும் நிதி நெருக்கடியில் சென்று கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் எங்களுக்கு 50க்கு மேற்பட்ட பணியாளர்கள் ஓய்வு பெற்று ஓய்வூதிய பணப்பயனை பெறாமல் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் வேறு வழியின்றி இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுவதற்கு வந்துள்ளோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.